இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததோ அதுபோல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 30 வருஷத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுபோல் திரையரங்கத்திலேருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் வாங்கன்னு வந்து ஏறக்குறைய ஒரு 30-40 தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தின் மேலேயும் விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் வந்து வருகை தந்திருக்கோம். இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, விஜய் பிரபாகரனும் அப்புவும் வந்து நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்னைக்கு நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நான் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துக்கும் போது வந்து ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் போட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறாரு, செல்வமணி வந்து ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸு, டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் வந்து தகவல் வருது, அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு 13 நைட்டு. நான் சொன்னேன், சார் வந்து என்ன பண்ணலாம், இல்லை அவன் போய் அட்மிட் பண்ணிட்டோம், நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு வந்து 2 மணிக்கு தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து 5 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் பையனை பார்த்துரு. பையன் வந்து நைட்டு தான் பிறந்தாங்க, 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நினைக்கிறேன். விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீரிலீஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து சிறப்பு விருந்தினா வந்திருக்காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி வந்து அபுவும் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். வந்து அவங்க வந்து அப்பவே சொல்லுவார் ராவுத்தர், ரேய் அங்கிள் கூட போட, நீ வந்து அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சின்ன குழந்தைகிட்ட என் கூட அனுப்பிச்சிட்டு இருப்பார். ஏன்னா அபு வந்து இன்னைக்கு இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் வந்து அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு படம் இப்போ தையல்காரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் படம் என்ன சார், பார்த்திபன் படம் தாலாட்டு பாடுவா, தாலாட்டு பாடுவா படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எங்கள் கேப்டன் படம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை வந்து சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.